Hello viewers, welcome to Super Brain. Example 4.30 பார்க்கலாம். Draw a circle of radius 4 cm. At a point L on it, draw a tangent to the circle using alternate segment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண சொன்னாங்க. சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அது வழியாக என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. அது அந்த சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். இது ரஃப் டயக்ராம்ன்றதுனால நீங்களே ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அட் எ பாயிண்ட் எல் ஆன் இட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது வழியாக தான் டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி. சரி, அப்போ இங்கே இந்த சென்டர்லேருந்து இந்த எல்லை நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளுடைய ரேடியஸ். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு அவங்க நேம் கொடுக்கல இல்லையா, நம்மளா எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி இந்த எல் வழியாக ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படின்னா இந்த எல்லிருந்து ஒரு கார்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு கார்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கார்டு ட்ரா பண்ணிக்கிறேன். கார்டுனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணால் அதான் நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எம்மையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, எல்எம்என் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் எல்எம் அப்படின்றது ஒரு கார்டு. ஓகே, சரி, இந்த நேம் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் கொடுக்கணும், எல்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல் வழியாக நம்ம ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிப்போம், எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல் வழியாக நம்ம ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த கார்டுக்கும் இந்த டேஞ்சண்ட்டுக்கும் இருக்கணும். ஸோ இதுதான் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அதாவது இந்த கார்டுக்கும் இந்த டேஞ்சண்ட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளவோ அதே தான் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, இந்த டேஞ்சண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ முடிச்சாச்சு. இதே தான் வச்சு நம்ம இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதோடைய சென்டர் ஓ அப்படின்றதுனால நான் ஒரு டாட் வச்சு ஓ அப்படின்னு போட்டுக்கிறேன். 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கேலில் 4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் ஓவில் வச்சு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் எல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரையும் இந்த எல்லையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ எல்லிருந்து நான் ஒரு கார்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எம்லேருந்து எண்ணை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லிருந்து எண்ணையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்னதாக இப்படி ஷார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்க்கை இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த அளவை மாற்றாமல் எல்லில் வச்சு இந்த எல்எம் அப்படின்ற கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த ரேடியஸே தேவையில்லை, இந்த கார்டு தான் நமக்கு தேவை. இந்த கார்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இவ்வளோ ஆங்கிள் இருக்குது, நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதை ஷார்ட் பண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே அளவு மாற்றாமல் இந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டில் நம்ம இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சோம்ல, அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பிளேஸில் வச்சு ஒரு ஆர்க்கை கட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த எல்லையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய டேஞ்சண்ட். இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது டி, இது டி டேஷ் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருந்ததோ அதே ஆங்கிள் தான் நம்ம இங்கே எடுத்து ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். Step 1. With O as the center, draw a circle of radius 4 cm. Step 2. Take a point L on the circle. Through L, draw any chord LM. Step 3. Take a point N distinct from L and M on the circle so that L, M and N are in anti-clockwise direction. Join LN and NM. Step 4. Through L, draw a tangent TT dash such that angle TLM equal to angle MNL. Step 5. TT dash is the required tangent. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.